உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பெண் ஆகிய ஆகார் இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அப்படின்னா பொதுவாக வேதத்துல ஆண்டவர் நிறைய பேருடைய பெயரை சொல்லி இருக்கிறார். அதே போல நிறைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சில தாயார்கள் கூட பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு பெயர் வச்சதுல மிக முன்னணியில நிற்கிறது யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இந்த ஆகார் ஆண்டவருக்கே ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். நம்ம நிறைய இடத்துல இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கும்போது நீங்க கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நிறைய இடத்துல போர்டு பார்த்திருப்போம். பாருங்க, சிசிடிவி கேமரா மாட்டி அந்த போர்டு, அந்த சிசிடிவி கேமராவுக்கு கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். அப்படின்னா எதையாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கம்பெனியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கேமராவை செக் பண்ணுங்களேன், சிசிடிவியை செக் பண்ணுங்களேன், போலீஸ் ஏதாவது கேட்கணும் கூட அந்த சிசிடிவி கேமரா இருக்கா அதுல செக் பண்ணலாமா அப்படின்னுவாங்க. ஆனா உலகத்திலே திருடு செய்கிறவர்களை கேமரா மூலமா கண்டுபிடிச்சிடறாங்க, எத்தனை மணிக்கு வந்துட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா உலகத்திலே இருக்கிற எந்த கண்டுபிடிப்புகளாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்குது. என்னதான் நீங்க என்னுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அந்த ஆபீஸுக்கு உள்ள வர்ற மனுஷனுடைய தோற்றத்தை அவங்க கண்டுபிடிச்சிடலாம், அவருடைய உருவத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவருடைய மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவருடைய சிந்தனையில என்ன இருக்குது, அவர் என்ன கஷ்டத்துல இருக்கிறாரு, அவர் கடந்து போகிற சூழ்நிலை என்ன, எந்த பாதையில் அவர் பிரயாணம் பண்றாருன்னு உலகத்தில் இருக்கிற எந்த சிசிடிவி கேமராவும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆகார் ஒன்றை சொல்லுகிறாங்க, எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு தேவனை தெரியும், அவர் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவரை தெரியும், அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். என் புருஷன் காணாமல் இருக்கலாம், என் மனைவி காணாமல் இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற யாருமே என்னை சரியாய் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். இன்றைக்கு ஒரு சிலருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் பார்க்கலன்னு நினைக்காத, மகனே நீ பார்க்கலன்னு நினைக்காத, நான் உன்னை காண்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு